Hi viewers, welcome to Mahi Kitchen Tamil. நாம இன்னைக்கு என்ன டிஷ் செய்ய போறோம்னா ஹெல்தியான ஒரு அடை தாங்க செய்ய போறோம். வாங்க prepare பண்ணது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல்ல first time பார்க்கறவங்க subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணிக்கங்க. அடையை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கலாங்க. பருப்பு நான் தான் க்ளீன் பண்ணுவேன்னு மாஸ்டர் ரெடியாக உட்காந்துருக்காரு. அடுத்ததான் பருப்போட அளவு பாருங்கள். 200 கிராம் தோரம்பருப்பு, 200 கிராம் கடலப்பருப்பு, 100 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் உளுந்து, 50 கிராம் அரிசி, இது எல்லாத்தையும் சேர்த்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி வடிகட்டிட்டு நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரைக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் 5 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு நம்ம பருப்போடு சேர்த்தும் போது அரைக்கும் போது அரைப்படாது, அதனால முன்னாடியே இது மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு. இது கூடவே நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஒரு வடைப்பதம் அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக அரைச்சிடாதீங்க. அவ்வளோதான், மாவு அரைச்சாச்சு. இந்த மாவு கூடவே நான் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இந்த மாவு அரைச்சிட்டு உடனே செய்கிறதாங்க, இது புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது தான். அடுத்ததாக வாங்க நம்ம தோசைக்கல்லை எடுத்து வச்சுக்கலாம். அதில் கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து தோசைக்கல்லை இடுங்க. கையை வச்சு எல்லா பக்கமும் ஈவன் ஆகிற அளவுக்கு நல்லா அமுக்கி விட்டுக்குங்க. இப்போ மாவு நல்லா அமுக்கி விட்டது, நம்ம அதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோ ஃபயர்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா மேலே வெந்து உள்ளே வேகாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடையை திருப்பி போட்டதுக்கப்புறம் தோசை திருப்பி வச்சு இப்படி ஈவனாக எல்லா பக்கமும் அமுக்கி விட்டுக்குங்க. சென்டர் பகுதியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த கார்னர் பகுதியில் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இந்த எண்ணெய் உள்ளே போகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடை உங்களுக்கு. வேகிற வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு வேக வைங்க நல்லா. அவ்வளோதான், அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எடுத்துடலாம். அடையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.